வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்ளிகேஷனுடைய டேஷ்போர்டை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணுங்கள். இதுதான் டேஷ்போர்டுடைய ஹோம் பேஜ். இதில் மொத்தம் 3 மாடியூல் கொடுக்கப்பட்டிருக்கு. டேஷ்போர்டில் நீங்கள் ஓவரால் கவுண்ட்டை பல்வேறு ஃபில்டர்ஸை கொண்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட், தாலுக், அதில் குறிப்பிட்ட சென்டர், ஒரு குறிப்பிட்ட தேதியில் எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படி நீங்கள் எதிர்பார்க்குற கவுண்ட் இங்கே தெரியும். உங்களோட ஹைரார்க்கிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வியூவையும் மாற்றிக்க முடியும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துடைய தாலுக்கால எத்தனை கவுண்ட் இருக்குது, அந்த சென்டரில் எத்தனை கவுண்ட் இருக்குது, ஓவராலாக அங்கே எத்தனை கவுண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். அதுவே தாலுக் வைஸ் போனால் ஒரு குறிப்பிட்ட தாலுக்கில் சென்டர் வைஸ் கவுண்ட் எத்தனை, ஓவரால் கவுண்ட் எத்தனை அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்டர் வைஸ் போனால் ஒரு சென்டர்லேயும் ஓவரால் கவுண்ட் எவ்வளோ வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ஸ்டேட் வைஸ் கவுண்ட், ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்ஸில் ஒட்டுமொத்த தாலுக்கில் எவ்வளவு கவுண்ட் வந்திருக்குங்கிறத இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்டை எக்ஸல், சிஎஸ்வி, பிடிஎஃப் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோடோ இல்லை பிரிண்டோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக யூசர் மாஸ்டர். அட்மின் யூசர்ஸை ஆட் பண்ணுறதுக்காக தான் இந்த யூசர் மாஸ்டர்ஸ். இங்கே ஏற்கனவே ஆட் ஆகியிருக்க அட்மின் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் மேற்கொண்டு ஒரு யூசரை ஆட் பண்ணுறதுக்கு ஆட் யூசர் மாஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அவங்களுடைய பெயர், மொபைல் நம்பர், அவங்களுக்குன்னு யூனிக்காக ஒரு யூசர் நேம், அவங்களுடைய ரோல் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு அவங்கள நீங்கள் அசைன் பண்ணுறீங்க, அவங்க ஹைரார்க்கியை பொறுத்து இந்த தாலுக், சென்டர் இதெல்லாம் மாறும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரைட் சைடில் இருக்க இந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணால் அந்த யூசர் ஆட் ஆகிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் யூசர்ஸை பல்காக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பல்க் யூசர் அப்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஆட் பண்ணணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ரோலுக்கு ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ரோலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே 2 பட்டன் இருக்குது. டவுன்லோட் சாம்பிள் சிஎஸ்வி ஃபைல், டவுன்லோட் டிஸ்ட்ரிக்ட் தாலுக் மாஸ்டர் சிஎஸ்வி ஃபைல். இந்த ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண வேண்டியவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், அவங்களுக்கான யூனிக் யூசர் நேம், அவங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் எந்த தாலுக்காக்கு ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த தாலுக்குடைய கோட், அந்த சென்டருடைய ஐடி, இது எல்லாத்தையும் இதே ஃபார்மெட்டில் ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே கேட்கப்பட்டிருக்க இந்த தாலுக் கோடையும் சென்டர் ஐடியையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்க 2வது எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி ஃபில் பண்ண எக்ஸல் ஷீட்டை சேவ் பண்ணி இங்கே கொடுக்கப்பட்டிருக்க சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ண அந்த எக்ஸல் ஷீட்டை இங்கே அப்லோட் பண்ணுங்கள். இப்போது சில யூசர்ஸை நம்ம பல்காக அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்ததாக சென்டர் மாஸ்டர். எப்படி இதுக்கு முன்னாடி யூசர் மாஸ்டர் பார்த்தோமோ அதே மெத்தட், ஆனால் ஒரு சென்டரை ஆட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே இது வரைக்கும் இருக்க சென்டர்ஸுடைய லிஸ்ட் இருக்கும். இதில் இன்னொரு சென்டரை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ஆட் சென்டர் மாஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி யூசருக்கு பண்ண மாதிரியே டிஸ்ட்ரிக்ட், தாலுக் இதையெல்லாம் செலக்ட் பண்ணி அந்த சென்டருக்கு ஒரு நேமை கொடுத்து இங்கே தெரிகிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த சென்டர் ஆட் ஆகிடும். அதே போல் பல்க் சென்டர் அப்லோடில் நீங்கள் விரும்புகிற டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இந்த 2 டாக்குமெண்ட்டையும் டவுன்லோட் பண்ணி அந்த எக்ஸல் ஷீட்டில் தாலுக் கோட், சென்டர் நேம் இதையெல்லாம் ஃபில் பண்ணி இந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷன் மூலமாக அதை அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் சென்டர் லிஸ்ட் எல்லாமே பல்காக அப்லோட் ஆகிடும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் டேஷ்போர்டை இப்படி தான் பயன்படுத்தணும். நன்றி.